ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, மூளைக்கு நல்ல ஞாபக சக்தி உள்ளது. அதனால் டெய்லியும் வெண்டைக்காய் சாப்பிடுங்க. குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டா நல்லா மூளை வளர்ச்சி வரும். அதுக்கு நம்ம முதல்ல பேன் எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடு ஆன பிறகு கடுகு போடணும். கடுகு போட்டு பொரியறதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் வந்து முதல்லையே அலசிட்டு நல்லா ஆற வச்சு பொடியை கட் பண்ணி வச்சுக்கணும். பிறகு ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிட்ட பிறகு அலசினோம்னா அது குழகுழப்பு தன்மை வரும். குழகுழன்னு அது வந்து நல்லா இருக்காது. அதனால் அலசி ஆற வச்சு அதுக்கப்புறமா கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்த பிறகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அது பொன்னிறமாக காஞ்ச மிளகா போட்டு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்புலாம் பொன்னிறமாக வந்த பிறகு லைட்டாக கிளறி விடுங்க. அது ஒன்று போல் வரப்படட்டும். அதுக்கப்புறம் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. நல்லா வறுந்த பிறகு பூண்டு அந்த ஒரு கல்லில் போட்டு நல்லா இடிச்சிக்கோங்க. அடிச்சுட்டு அது போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து பூண்டு தான் மெயின், வேறு எதுவும் நமக்கு இது இல்லை. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது, எல்லா உடம்புக்கும் நல்லது. பூண்டு மட்டும் போட்டால் போதும். போட்டு நல்லா வறுபட்டு சால்ட்டு, பிளாக் சால்ட்டு போட்டிருக்கோம். நீங்கள் வீட்டில் நார்மல் சால்ட் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நாங்கள் பிளாக் சால்ட் போட்டிருக்கோம். அப்புறம் பெருங்காயம் வந்து ஜீரண சக்திக்கு உதவும். அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. எந்த பொருள் சாப்பிட்டாலும் அது நல்லா ஜீரணம் ஆகணும். அதுக்கு நம்ம பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் எந்த பெருங்காயம்னாலும் சேர்த்துக்கோங்க, எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. அப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ட்ரையாக நம்ம வறுக்கிறதுனால வந்து சிம்மில் வச்சு பண்ணோம்னா கரெக்டாக வரும். அதிகமாக தீ வச்சிட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும், கருப்பாயிடும், ஸ்மெல்லு வந்துடும், அப்புறம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி அந்த பசுப்பு அதை நம்ம அலசிட்டு ஆற வச்சு கட் பண்ணதுனால இந்த குழகுழப்பு தன்மை வரல பாருங்கள், நல்லா ட்ரையாக வரும் நமக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு கிளறி விட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி.